டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் கரப்பான் ஜனதா கட்சியினர் மீது கண்ணீர் புகைக்குண்டுகள் வீசப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றம் அருகே பதற்றம் ஏற்பட்டிருப்பதால் நாடாளுமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கின்றன என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜீவிடம் கேட்டு பெறலாம். ராஜீவ், தற்போது நாடாளுமன்றம் அருகே ஒரு பெரிய பதற்றம், நாடாளுமன்றத்தோட கதவுகள் மூடப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அங்க என்ன நடக்குது? விக்னேஷ், நீங்கள் குறிப்பிட்டது போலதான் ஒரு உச்சக்கட்ட ஒரு பரபரப்பு தான் இங்க நிலவுகிறது. நம்ம அந்த காட்சிகளை பார்த்தோம் என்றதையும் ஒளிப்பதிவாளர் ராமராஜன் அந்த காட்சிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக கரப்பான் ஜனதா கட்சியினுடைய ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட நாடாளுமன்ற நுழைவு வாயிலை வந்துட்டு நெருங்கிவிட்டார்கள். சுமார் 200 முதல் 300 மீட்டர் வரையே அந்த நாடாளுமன்றத்தினுடைய நுழைவு வாயில் இங்க இருக்கிறது. அதுவரை இவர்கள் ஆதரவாளர்கள் தற்போது நெருங்கி வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை தடுத்து நிறுத்தி காவல்துறையினர் தொடர்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது மட்டுமல்ல, அருகே இருக்கக்கூடிய சாலைகளும், அதாவது நாடாளுமன்றத்தை இணைக்கக்கூடிய பல சாலைகள் காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. தடுப்புகளை மீறி, காவல்துறையுடைய அந்த தடுப்புகளை மீறி முன்னேறி செல்ல முயன்றவர்கள் மீது தற்போது கண்ணீர் புகைக்குண்டுகளும் வீசப்பட்டு வருகிறது. எனவே காவல்துறையினர் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கை மற்றும் பேச்சுவார்த்தை மூலமாக தொடர்ந்து அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்கு இடையில் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டாவுடன் கரப்பான் ஜனதா பார்ட்டி சார்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு அழைப்பு அவர்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இன்னும் சிறிது நேரத்தில் அந்த பேச்சுவார்த்தை தொடங்கும் என எதிர்பார்க்கலாம். அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டால் மட்டுமே இந்த போராட்டமானது கைவிடப்படும் என கரப்பான் ஜனதா கட்சி சார்பாக தற்போது தெளிவாக அவர்கள் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையே தான் இந்த ஒரு போராட்டமானது தொடர்ந்து இங்கு நீடித்து வருகிறது. காலை முதலே பல்வேறு பகுதிகளில் இளைஞர்கள் பெருமளவில் பல்வேறு பகுதிகளில் இருந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக காவல்துறையினரும் தொடர்ந்து பல நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல கண்ணீர் புகை குண்டுகள் தற்போது வீசப்பட்டிருக்கின்றது. எனவே பதற்றமான ஒரு சூழல் தான் இங்கு நிலவுகிறது. கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தை அவர்கள் நெருங்கிவிட்டதன் காரணமாக அடுத்த கட்டமாக இவர்கள் உள்ளே நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்த பாதுகாப்பு தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல கண்காணிப்பும் தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு வருகிறது. காவல்துறையினருடைய உயர் அதிகாரிகள் தற்போது இங்கு இருக்கிறார்கள். அவர்களும் போராட்டக்காரர்களிடம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். யாரும் அத்துமீறி செல்ல வேண்டாம் எனவும் தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் எனவும் ஒரு கோரிக்கை விடுக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்போது இந்த ஒரு போராட்ட காலமாக தான் தற்போது இங்க சூழலானது காணப்படுகிறது. நிச்சயமா ராஜீவ், நம்ம காலையில இருந்தே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு பரபரப்பான சூழல். பல்வேறு பகுதிகளில் டெல்லி ஸ்தம்பிச்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. தற்போது நீங்க சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்துக்கிட்டே வந்துட்டாங்க. நாடாளுமன்றத்தோட கதவுகளை மூடி இருக்கிறாங்க. இங்க எந்த இடத்துல தவறு நடந்துச்சு? சோனம் வாங்சுக்கு அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா போராட்டம் தனியும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்களா? எந்த இடத்துல தவறு நடந்தது? விக்னேஷ், அதாவது இந்த போராட்டமானது தொடர்ந்து கடந்த ஜூன் 20ஆம் தேதி முதல் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இதற்கிடையில தொடர்ந்து இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என காவல்துறை தரப்பிடமிருந்து வலியுறுத்தலானது வழங்கப்பட்டு இருந்தாலும் கூட அவர்கள் இந்த தங்களுடைய அந்த கோரிக்கை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும், அதே போல உயிரிழந்த அந்த நீட் விவகாரத்தில் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் அளிக்க வேண்டும் போன்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நீடித்து வந்தார்கள். குறிப்பாக இது நிறைவேறும் வரை போராட்டமும் தொடரும் என அவர்கள் உறுதியாக இருந்தார்கள். அதன் பின் சோனம் வாங்சுக்கும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு பட்டினி போராட்டத்தில் அவர் ஈடுபட்டிருந்தார். அதே போல கிட்டத்தட்ட 21 நாட்கள் சோனம் வாங்சுக்கு பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவருடைய உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. அதே போல டெல்லி உயர் நீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரில் அவர் வலுக்கட்டாயமாக அங்கிருந்து போராட்ட காலத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அவருக்கு அந்த சிகிச்சையானது அளிக்க தற்போது தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவரை வலுக்கட்டாயமாக அங்கிருந்து அப்புறப்படுத்தியது. அதே போல தங்களுடைய அந்த போராட்டத்தை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் ஒடுக்க முயற்சிப்பதாக தொடர்ந்து கரப்பான் ஜனதா ஆதரவாளர்கள் அவர்களுடைய அந்த குற்றச்சாட்டை முன்வைத்து வந்திருந்த நிலையில் இன்றைய தினம், அதாவது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரினுடைய முதல் நாளான இன்றைய தினம் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் ஒரு போராட்டத்திற்கு அவர்கள் அழைப்பு விடுத்திருந்தார்கள். பெருமளவிலான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு நீதி கிடைக்க வேண்டும் என்ற ஒரு விஷயத்தில் அவர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இன்றைய தினம் இன்று காலை முதலே அதிகாலை முதலே குறிப்பாக இந்த போராட்டத்திற்கு அதிக அளவிலான பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இங்கு ஒன்றாக கூட்டியிருந்தார்கள். அதே போல அருகே இருக்கக்கூடிய சாலைகள் ஏற்கனவே மூடப்பட்டு காவல்துறையினர் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக
ஆங்காங்கே தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இளைஞர்களும் வந்துட்டு ஆங்காங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில ஒரு பதற்றமான ஒரு சூழல் தான் நிலவுகிறது. இதற்கு இடையில தான் தற்போது நாடாளுமன்றத்தின் அருகிலேயே வந்துட்டு இவர்களுடைய அந்த போராட்டக்காரர்கள் நெருங்கி வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக தான் இது போன்ற கண்ணீர் புகை குண்டுகள் வீசு போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தான் பதற்றமான ஒரு சூழல் தான் தற்போது நிலவுகிறது. நிச்சயமா ராஜீவ், காட்சிகளை பார்க்க முடியுது. ஒரு பக்கம் காவல்துறை துப்பாக்கிகளோட தயார் நிலையில இருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவங்க மீது தண்ணீரை பீச்சி அடிக்க தயாராகிட்டு இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தோட மொத்த பாதுகாப்பும் குவிக்கப்படுது. நாடாளுமன்றம் அப்படிங்கிறது உயர் பாதுகாப்பு நிறைந்த ஒரு பகுதியாக எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதிகளுக்குள்ள எப்படி போராட்டக்காரர்கள் நுழைஞ்சாங்க, காலையில இருந்து அவங்கள தடுக்கிறதுக்கான முயற்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. இதை எப்படி அவங்க சாத்தியப்படுத்தினாங்க, எப்படி நாடாளுமன்றத்துக்கு கிட்டேயே இவ்வளவு அருகில நெருங்கினாங்க? நாம இந்த காட்சிகளை பார்ப்போம். லேசான தடியடி நடத்துவதற்காக, அதாவது இங்க கூடியிருக்கக்கூடிய நாடாளுமன்ற அறிக்கையிலேயே கூடியிருந்த அதிக ஆதரவாளர்களை தற்போது அப்புறப்படுத்தும், வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்த காவல்துறையினர் தொடர்ந்து தற்போது அந்த நடவடிக்கை எடுத்து வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்திருக்கோம். குறிப்பாக காவல்துறையினருடைய அந்த தடுப்புகளை அகற்றி போராட்டக்காரர்கள் உள்ளே நுழைய முயன்ற பொழுதுதான் தற்போது அவர்களை ஒரு வலுக்கட்டாயமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தும் நடவடிக்கையாக தற்போது அவர்களை வந்துட்டு இங்கிருந்து அப்புறப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளை தான் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பெரும் அளவிலான பெண்களும் வந்துட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பதன் காரணமாக எந்த ஒரு தடியடியும் இதுவரை நடத்தப்படவில்லை என்றாலுமே கூட அவர்களை வலுக்கட்டாயமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தும் ஒரு நடவடிக்கையில காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். இருப்பினும் இந்த சாலை முழுவதுமே பார்த்தோம் என்றால் தெரியும், தொடர்ந்து ஆதரவாளர்கள் பெருவாரியான 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இங்க இருக்கக்கூடிய நிலையில அவர்களை கட்டுப்படுத்தும் விதமாக பேச்சுவார்த்தை மூலம் அவர்களை சமாதானப்படுத்தி இந்த போராட்டத்தை கலைக்க முயற்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இருப்பினும் இதனை ஏற்றுக்கொள்ளாத போராட்டக்காரர்கள் தொடர்ந்து இங்கிருந்து செல்வதற்கு மறுத்து வருகிறார்கள். அவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். நிறைய இளம் பெண்கள் இருக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது. ஒரு பக்கம் நாடாளுமன்றத்தோட மழைக்கால கூட்டத்தொடர் போய்கிட்டு இருக்கு. நாடாளுமன்றத்துக்குள்ள என்ன நிலைமை? கண்டிப்பாக, அதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்துட்டு தங்களுடைய அந்த போராட்டத்திற்கு ஆதரவாக குரல் எழுப்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்துட்டு கரப்பான் ஜனதா பார்ட்டி சார்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக சோனம் வால்சுக்கு வந்துட்டு தான் அந்த பட்டினி போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றால் இந்த தங்களுக்கு ஆதரவாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு கட்சிகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும், ஒன்றிணைந்து எங்களுடன் இந்த போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று அவர் தொடர்ந்து கோரிக்கையை முன்வைத்து வருகிறார். எனவே இந்த நாடாளுமன்றத்திலும் காங்கிரஸ் ஏற்கனவே இது தொடர்பாக நாங்கள் குரல் எழுப்புவோம் என தெரிவித்து வரக்கூடிய நிலையில மற்ற கட்சிகளும் திமுக போன்ற மற்ற எதிர்கட்சிகளும் இந்த விவகாரத்தில் தொடர்ந்து குரல் எழுப்புவோம் என தொடர்ந்து அவர்கள் உறுதியளித்திருப்பதன் காரணமாக நாடாளுமன்றத்தில் ஒருபுறம் அந்த செயல்பாடுகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில வெளியில் கரப்பான் ஜனதா பார்ட்டி சார்பாக இந்த ஒரு போராட்டமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பதற்றமான ஒரு சூழல் தான் தொடர்ந்து இருக்கிறது. அவர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள். மத்திய அமைச்சருடனான அந்த பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து அடுத்த கட்ட அந்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்பது அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் நமக்கு தெரிய வரும். நிச்சயமா ராஜீவ், பரபரப்பான காட்சிகளை பார்க்க முடியுது. ராஜீவ், இணையதளத்துல ஒரு சின்ன பொறியா ஆரம்பிச்ச கரப்பான் ஜனதா கட்சியினர் இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வெளியே இவ்வளவு தீவிரமா கூடுற அளவுக்கு இது வந்திருக்கு. பாஜக அவர்களை எப்படி கையாள போகிறது? அரசு என்ன முடிவெடுக்க போறாங்க? கண்டிப்பாக ஏற்கனவே நான் கூறியது போல பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் அந்த பேச்சுவார்த்தை முடியும் வரை இவர்களுடைய இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அவர்கள் அதில் உறுதியாக இருக்கிறார்கள். தற்போது எந்த ஒரு அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாமல் தடுப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதனை தான் காவல்துறை தற்போது எடுத்து வருகிறது. குறிப்பாக நாடாளுமன்றத்தை முற்றுகையிடும் அந்த போராட்டமானது இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில்தான் இந்த ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. பல பகுதிகளில் இருந்து வந்த இளைஞர்கள், ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்துட்டு இந்த போராட்டத்தில் வந்துட்டு இணைய இருந்த நிலையில் ஆங்காங்கே அவர்கள் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் ஆங்காங்கே அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அத்துமீறி இந்த போராட்டத்தில் அந்த தடுப்புகளை அகற்றுவதோ அத்துமீறி நடப்பதோ போன்ற விஷயங்கள் அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடும் பொழுதுதான் அவர்கள் மீது அந்த கண்ணீர் புகை குண்டுகள் வீசும் அந்த நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போது அவர்கள் அமைதியான முறையில் அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொள்ளவும் அதே போல பேச்சுவார்த்தை ஒருபுறம் நடக்க இருப்பதன் காரணமாக அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும் எனவும் தற்போது காவல்துறையினர் அவர்களிடம் அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் காவல்துறையினுடைய அந்த வேண்டுகோளை இவர்கள் ஏற்பது போல தற்போது தெரியவில்லை. எனவே தொடர்ந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நம்மால் இங்கு பார்க்க முடிகிறது.
நீட் முறைகேடு விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி கரப்பான் ஜனதா கட்சியினர் இன்று நாடாளுமன்ற முற்றுகை போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். பல வகைகளிலும் காவல்துறை அவர்களை தடுக்க முயற்சித்தது. தற்போது நாடாளுமன்றத்தின் அருகிலேயே அவர்கள் ஒன்றாக கூடிவிட்டார்கள். நாடாளுமன்றத்தின் கதவுகள் மூடப்பட்டிருக்கிறது. தயார் நிலையில் இருக்கிறார்கள் சிஆர்பிஎஃப் வீரர்கள். தொடர்ந்து களத்திலிருந்து புதிய தலைமுறையின் செய்தியாளர் ராஜீவ் தகவல்களை கொடுத்து வருகிறார். நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜீவ், இன்னொரு பக்கம் இணையதளத்தை துண்டிச்சிருந்தாங்க. காலையில டெல்லியோட பல சாலைகள் மூடப்பட்டிருந்தது. அதோட கண்டிஷன்லாம் தற்போது எப்படி இருக்கு? கட்டாயமாக, அதாவது தற்போது வரையிலும் அந்த இணையதள முடக்கமானது இருக்கின்றது. அதே போல அருகே, அதாவது இந்த பகுதி, அதே போல போராட்டம் நடைபெறும் ஜந்தர் மந்தர் பகுதி, இந்த பகுதி அருகே இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்கள் வந்துட்டு மூடப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களுடைய அந்த சேவை வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அலுவலகம் செல்லும் பயணிகள் வந்துட்டு பலர் பாதிக்கப்பட்டிருப்பதாக காலை முதலே நம்மால் இங்கு பார்க்க முடிந்தது. ஏனென்றால் இவர்களுடைய அந்த போராட்டத்தின் காரணமாக அந்த மெட்ரோ ரயில் அந்த சந்திப்புகள் வந்துட்டு தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. அதே போல இந்த நாடாளுமன்றம் அருகே இருக்கக்கூடிய மெட்ரோ நிலையங்களும் வந்துட்டு வாயில்கள் மூடப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் தான் காவல்துறையினர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைந்தால் போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்த காவல்துறை தயாராகிறதா என்ற கேள்வி எழுகிறது. நாடாளுமன்ற வளாகத்தில் ஒரு பரபரப்பான சூழல் காணப்படுகிறது.